வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 2வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். குறள் 1102. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன. ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கின்றாள். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இருவகை பிணிகள் உண்டு. ஒன்று உடற்பிணி, மற்றொன்று உயிர்ப்பிணி. உடற்பிணிக்கு மருந்து பல உள்ளன. மருந்து உட்கொண்டால் உடலில் ஏற்பட்ட நோய் நீங்கும். உயிர்ப்பிணி என்பது மரணம். இந்த மரணம் வராமல் தவிர்க்க வேண்டும் என்றால் இரு கண்களின் நடுவே உள்ள புருவ மத்தியை நோக்கி உள்ளே உற்று உற்று பார்த்திட அங்கே ஒளியை காணலாம். நம்முள்ளே ஒளியை கண்டுவிட்டால் மரணத்தை வென்றுவிடலாம். அதனால்தான் தன்னோய்க்கு தானே மருந்து என்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இருவகை பிணிகள் உண்டு. ஒன்று உடற்பிணி, மற்றொன்று உயிர்ப்பிணி. உடற்பிணிக்கு மருந்து பல உள்ளன. மருந்து உட்கொண்டால் உடலில் ஏற்பட்ட நோய் நீங்கும். உயிர்ப்பிணி என்பது மரணம். இந்த மரணம் வராமல் தவிர்க்க வேண்டும் என்றால் இரு கண்களின் நடுவே உள்ள புருவ மத்தியை நோக்கி உள்ளே உற்று உற்று பார்த்திட அங்கே ஒளியை காணலாம். நம்முள்ளே ஒளியை கண்டுவிட்டால் மரணத்தை வென்றுவிடலாம். அதனால்தான் தன்னோய்க்கு தானே மருந்து என்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.